जय श्री राम हरे कृष्णा प्रार्थना मदर अडियार अनेवरुक्कुम नमस्कारम हरे कृष्णा अडियाர்களே இந்த வியாழக்கிழமை வந்து நம்ம பூஜையில் இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது திங்கட்கிழமை போன வாரம் வந்து ஒரு வேலை நிமித்தமாக நான் மதுரை போயிருந்தப்போ அந்த வேலை முடித்த பிறகு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதெல்லாம் போயிட்டேன். சாயங்காலம் கிளம்பும் போது சரியான ஜுரம், எல்லாம் நல்லா தான் இருந்தது, நல்லபடியாக தான் இருந்தது. திடீர்னு பயங்கர ஜுரம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் இன்னும் அந்த சளியெல்லாம் அப்படியே இருக்கு. அங்க தங்கி இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தான் போகணும். அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப பாடி வீக் ஆகிட்டே இருந்தது. வேற ஊர்ல எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த சிரமத்தோட வண்டி ஓடி திரும்பி வந்துட்டேன். நான் வந்த பிறகு அடுத்த நாள் வந்து ஒன்றும் முடியல, ரொம்ப சிரமமான நிலைமைக்காகி எந்த வேலையும் செய்ய முடியல. போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நிறைய அடையாளங்களும் பேசவும் முடியல. அன்னைக்கு கரெக்டாக செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி, சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்குது. ஐப்பசி பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் நான் மறுபடியும் அதான் அதே சொல்லியிருந்தேன். என் பெருமானிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். காலையில பூஜையில் இருக்காத போது, கிருஷ்ணா இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? முழுமையாக ஒரு குடும்பமாக உட்காந்து எல்லா வேலையும் தியாகம் செய்கிறோம், கொள்றோம், கைங்கரியம் செய்கிறோம். அப்படியே இவ்வளவு வலி, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள்? ஒண்ணுமே முடியாத ஒரு சூழ்நிலையில ஆக்கி இப்படி எடுத்துன்னு வரமே. அப்போ இந்த விஷயம் சொல்லும் பொழுது சாமி சொன்ன ஒரே விஷயம், அன்னைக்கு பதில் எதுவும் வரல, கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, ஒண்ணும் இல்லை, அப்படியே இருக்கும். கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்ல, வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஜுரம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. அதையும் தாண்டி போயிட்டே சாயங்காலம் அடியாரெல்லாம் வரணும், யாரையும் பார்க்க முடியல, அப்படி நல்லா படுத்துட்டேன். அடுத்த நாள் காலையிலும் பௌர்ணமி முடியற வரைக்கும் பதிலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் ஆன பிறகு பூஜையில எல்லாம் கொஞ்சம் சமாதானமாய் அடுத்த நாள் காலையில உட்காரும் போது சாமியோட பதில் சொல்லியிருக்காரு. 2 நாள் ஃபுல்லா வேற வழியெல்லாம் அனுபவிக்க வச்ச பிறகுதான் பதில் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அதோட முழு விளக்கம் சனிக்கிழமை எல்லா அடியார்களோட இருந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் சொல்லி. ஏன் எல்லா அடியார்களோடு சேர்ந்து இந்த விஷயத்தை பகிர வேண்டும் என்றால், இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம பல அடியார்கள் அவர்கள் வாழ்க்கையை கடந்து வந்திருப்பார்கள். ஒரு தெய்வத்தை நம்பி எவ்வளவு பேர் நம்ம பார்க்கிறோம், ஜாலியா குடிச்சு கூட்டடிச்சு சந்தோஷமா இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. லேடிஸே எவ்வளவு பேர் வேலைக்கு போறவங்க அந்த வகையில சரி என்ன சரி பணம் ரொட்டேஷன் பண்றாங்க, ஏமாத்துறாங்க, எவ்வளவு கேசஸ் நம்மளே பார்க்கறோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இல்லாத கஷ்டம் ஒழுங்கா குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு கணவனுக்கு மிஞ்சி போனா இங்க இருக்கிற பெண்மணிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்கு வேண்டி கடன் வாங்குவாங்க, அதுக்கு வேண்டி ஏதாவது விஷயம் செய்வாங்க, தவிர வேற எதுவும் பெருசா இருக்காது. ஆனா எல்லா வகையிலுமே இங்க வரும் அடியார்கள் பாத்தீங்கன்னா இறைவனோட பக்தியாக இருந்து கொண்டு இருப்பாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலை செஞ்சுக்கிட்டு கடவுளுக்கு வேண்டிய என்னென்ன கைங்கரியமோ தங்களால் முடிந்தாவிட்டாலும் சக்தியை மீறி எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள், பண உதவி, பொருள் உதவி இப்படியெல்லாம் செய்து கொண்டு வந்து இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டம் தீரணும் தானே நம்ம இதெல்லாம் செய்யறோம், ஆனா தீர மாட்டேங்க. அப்ப இதுல யாரு சரி? நாத்திகம் பேசுறவங்க சரியா, ஆன்மீகம் பேசுறவங்க சரியான்னு நம்ம எல்லாம் யோசிச்சோம்னா, ஒரு சாதாரண மனிதன் மூளையில் பார்க்கும் பொழுது நாத்திகம் பேசுவதே சரி. நீ உழைக்கிறாய், அதுக்கு உண்டான கூலியை சம்பாதிக்கிறாய், வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளு. இப்ப வந்து ஆன்மீகம் சேர்ந்தவங்க 10,000 வருஷம் வாழ போறான். இப்ப குடிக்காம கொள்ளாம இருந்து இதை செஞ்சவன் இருந்துன்னா அவன் வந்து 200 வருஷம் வாழ்ந்த போறான். அப்படிலாம் கிடையாது. எப்படி வாழ்ந்தாலும் இதை செஞ்சாலும் சரி, கடைசியில எல்லோருமே போயிட்டு அவர் மருத்துவமனையில காசு கொடுக்கறதா வந்து இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், எல்லாம் நம்ம சொல்றோம் கொள்றோம், எல்லாம் செய்யறோம் சரி.
ஹாஸ்பிட்டல் போறதானே செய்யறோம், எல்லா மருந்தும் வாங்கதானே செய்யறோம். அதிசயம் அற்புதம் தெரியும் சொன்ன உடனே எனக்கு வந்து கைகள்லாம் எல்லாமே சரியாயிடுச்சு, ஒரே நாள்ல சரியாயிடுச்சு சொல்றதுக்கு வந்து அப்படி ஒரு கூட்டம் சொல்லி திடீர்னு அதையும் நம்ம வந்து நிறைய பார்க்கிறோம் கொள்றோம் இருக்காங்க. பட் இயல்பு வாழ்க்கையில் சாத்தியமா அப்படி பார்க்கும்போது அடிபட்டோம் கொண்டோன்னு இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு சொல்லியிருந்த வியாழக்கிழமை இப்படி ஒரு சூழல் வரும்பொழுது நான் வந்து மருத்துவமனைக்கு போனப்போ கொண்ட போது அங்க வந்து கேள்வி அதுதான், அண்ணா முன்ன நீங்க வக்கீலா இருந்தீங்க, கொஞ்சம் சாமியாரா இருக்கீங்க, ஒரு ஸ்தாபனத்தை வந்து அப்பா இந்த இடத்துல முன்னாடி சொல்றீங்க, உங்களுக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு, அப்ப எப்படி அது அங்க இருக்கிறவங்க சரியாகுமான்னு கேட்க. அதாவது என்னன்னா எல்லோரும் பிரச்சனை அப்படின்லாம் வராங்க கொள்றாங்க எல்லாம் கரெக்ட், இவங்களெல்லாம் தீர்வு சொல்றோம் உட்கார்றா கொள்றோம், உனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, அதுக்கே உனக்கு வழி இல்லை, அப்ப உனக்கு சாமி முதல்ல உங்களெல்லாம் உதவணும், அதுக்கப்புறம் தானே பாக்கி விஷயங்கள் பார்க்கணுன்றது அவங்க ஒரு நியாயமான கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்வி நியாயம் தானே? அப்படி என்றால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே நீங்க வந்து கஷ்டப்படுவீங்க. ஆனால் அந்த கேள்வி ஒரு வகையில வந்து யோசனையாக இருந்தாலும் வந்த பிறகு கஷ்டங்கள் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு பூரா மருந்தெல்லாம் எடுத்துட்டு நமக்கு ஆன்மீகமான விஷயங்கள் எல்லோருடனும் பகிர்ந்து பேச முடியாது. ஒரு சில வகையிலும் பகிர்ந்து பேச முடியும்னா அந்த ஒரு வேவ்லென்த் உடையவர்களும் நாம் சொல்வதை கேட்கும் தன்மை உடையவர்களும் அவரோட பேசுவது சில மன ஆறுதல் இருக்கும், தவிர வேற எதுவும் பெருசாக அது கிடைக்காது. இதெல்லாம் முடிந்த பிறகு அடுத்த நாள் பூஜையில உட்காரும் போது பாகவதம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது எதேர்ச்சியாக ஒரு கதை, இந்திரத்யும்னன் என்ற ஒரு அரசனோட கதை. அது ஒரு அதாவது கஜேந்திர மோட்சத்திலிருந்து இந்திரத்யும்னன் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனா இந்த இந்திரத்யும்னன் யாருன்னா ஒரு அரசர் பூரி ஜெகநாதர் கோவில வந்து மறுபடியும் ஸ்ரீரமத்தை கட்டிய ஒரு அரசரோட கதை வருது. அந்த அரசருடைய குடும்பத்தில் அங்கே வந்து அவருடைய அதாவது அந்த காலத்துல வந்து ராஜாக்களுக்கு வந்து பட்டத்தரசி அப்புறம் 2வது அரசி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதுல வந்து ஒரு சில உங்களுடைய பசங்க வந்து கொஞ்சம் வல்லமையாக திறமைசாலியாக இருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு இளவரசி வேற இருக்காங்க, அவங்களும் வந்து ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்க. இது எல்லாம் இருந்து கொண்டு வரும் பொழுது அவருடைய ஜனா புண்டரி நினைக்கிறாங்க அவருடைய தந்தை, அந்த ராஜாவுக்கு அப்புறம் முடிசூடுவது என்ன ஆகுதுன்னா நானா நீயா நாங்க பிரச்சனை எல்லாம் வந்து கடைசியில என்ன ஆயிடுது, இந்திரதீபன் தான் வந்து அந்த இடத்துல வந்து முடிசூடி கொள்கிறார். அவர் வந்து அரசர் ஆயிடுறார். அரசர் ஆன பிறகு ஆனால் இதுல வந்து இந்திரதீபன் என்பவர் வந்து பெரிய கிருஷ்ண பக்தர். கிருஷ்ண பக்தினா கிருஷ்ண பரமாத்மாவுடன் அவ்வளவு ஐக்கியம் பண்ணி கொண்டு இருக்கு, ரொம்ப க்ளோஸா இருப்பார். எதுவுமே பெருசா ஆசைப்பட்டு கொண்டு வர கிடையாது, ஜாலியா இருப்பார். ஏன்னா அந்த இடத்துல வந்து இவங்க எல்லாருமே இவங்களுடைய போராட்டமும் இவங்களுடைய வாழ்க்கை நெறியுமே வந்து அடுத்த அரசவைக்கு நாம வந்து மேலே ஏறி உட்காரணும். அதற்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்றார் போல் மக்களிடம் பேசிக்கொண்டு கதையை எல்லாம் அதை போல் பேசிக்கொண்டு இந்த இந்திரதீபன் வந்து என்ன பண்றாங்கன்னா அவருடைய வேலை ராஜாவுக்கும் ராணிக்கும் பணிவிடை செய்வது. இந்த கிருஷ்ணாவோட ரொம்ப பக்தியாகி கொண்டே வந்திருந்தார். அப்படியே வளர்ந்து கொண்டே இருக்கும்போது தான் வந்து ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கிடைச்ச பிறகு அவர் என்ன பண்றாருன்னா சில முக்கியமான கோவில்களை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன ஆகுது, அந்த கிருஷ்ணாவோட உத்தரவு பிரகாரம் தான் சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்படிதான் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலுடைய வடிவமைப்பு வந்து ஆரம்பிக்குது.
பூரி ஜெகநாதர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பிரம்ம பதார்த்தம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியுமா? எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்த பிறகு அவருடைய காலகட்டத்திற்கு அப்புறம் அவருடைய அவதாரம் முடிந்து விடுகிறது. முடிந்து விட்ட பிறகு அவருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த ஒரு அம்பு அடிச்சு அந்த காலில் பட்டு இதை முடியும் பொழுது, அவருடைய சரீரத்தை அழிக்கும் பொழுது அவருடைய இதயம் மட்டும் அழிக்க முடியாது. அந்த உயிரோட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அது பல காலமாக அப்படியே இருந்து கொண்டு வந்து கடல் வழியாக வந்து அதைதான் பூரி ஜெகநாதர் கோவிலில் அந்த ஸ்வரூபத்தில் வைத்திருக்கிறார்கள். இன்றும் அது உண்மை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஜெகநாதருடைய ஸ்வரூபம் வந்து மரத்தால் தான் இருக்கும். அந்த மரம் அதை மாற்றிவிட்டு இன்னொரு மரத்தில் வந்து அந்த பிரம்ம பதார்த்தத்தை மாற்றி விடுவார்கள். அதை மாற்றுவதற்கு, அதை அழித்தார் இல்லையா வேடன், அந்த வகையாக வந்த வம்சம் தான் இன்னும் மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை இன்னும் ஆட்கள் இருக்கிறார்கள். அவங்க அதை மாற்றும் பொழுது அந்த பூரி ஒரு நகரம் பூரா கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. கரண்ட் இருக்காது. அவங்க இந்த இன்னொரு சில ரெடி ஆன பிறகு கண்ணை மூடிக்கொண்டு உள்ளே போய் அங்கிருந்து அதை எடுத்து அந்த விக்கிரகத்தில் மாற்றிவிட்டு வந்து விடுவார்கள். யாரும் தொட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. நீங்கள் வேணும் கூகுள் செய்து பாருங்கள். இது இன்று நடந்து கொண்டிருக்கும் அதிசயம் உண்மை. மதத்தை ஏறி செய்பவர்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கும். சயின்டிபிக்கா கரெக்டா ஆன் பண்ண முடியாது. அதை பார்க்கணும் தோணும் சொன்னவங்க யாருக்கு உயிரோட கிடையாது. அந்த ஸ்வரூபம், அதற்கு வேண்டிய பாக்கியம் அந்த அரசருக்கு தான் கிடைக்கும். இந்த அரசு தான் கிடைக்கும். அவர் இந்த வேலையை ஆரம்பிக்கிறார். இந்த கிருஷ்ணருடைய பூரி ஜெகநாதருடைய வேலையை ஆரம்பிக்கும் பொழுது பயங்கரமான அரசியல் பிரச்சனை குடும்பத்தில். போட்டா பொறாமை, போட்டா போட்டி, பொறாமை, பின்முதுல குத்துறது, சூழ்ச்சி, வஞ்சனைகள், இப்படி எல்லாமே நடந்து கொண்டு வரும்போது பயங்கரமா கோபம் வந்து என்ன ஆயிடுது, அதுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுது. என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து அந்த ஸ்வரூபத்தை உருவாக்கும் நேரம், கிருஷ்ண பரமாத்மா ஜெகநாதருடைய ஸ்வரூபத்தை ரெடி பண்ணும் பொழுது அதற்கு ஒரு சிற்பியை வைக்கிறார். அவர் சொல்றாரு, நான் கதவை மூடி விடுவேன், அதை துறக்க கூடாது, யாருமே துறக்கவே கூடாது, நான் முடிச்ச பிறகு நானே துறக்க பார்த்துக்கணும். இவர் இந்த பிரச்சனையும் அதையும் இதையும் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்பப்போ போய் போய் அந்த ஒரு அன்பு, எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவோட இருக்கும் அன்பு அலாதி இன்பம். ஒரு வார காலமாக பாத்தீங்கன்னா சவுண்டே கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. வேலை செய்யலாம், சவுண்டே கேட்க மாட்டேது. இவர் பயந்துட்டாரு, ஆனா அது நமக்கு ஏற்கனவே பிரச்சனை. இவ்வளவு திருப்பி இந்த வேலையும் நடக்கலன்னா நம்ம ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க. எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க, இவர் அசிங்கப்படுத்தணும் பண்ணும்போது ரொம்ப மனம் உருகி வருந்தி போய் கஷ்டத்தோட கஷ்டமாக வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுது. போயிட்டு கிருஷ்ணா கையில வந்து, ஏ கிருஷ்ணா, எப்படி நாம் எல்லோரும் நம்ம பெருமாள் கேட்போமோ அவரும் அதே கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன செய்யணும்? அவ பதவிக்கு ஆசைப்பட்டு செய்யணும், தொழிலும் நிற்கணும் செய்வாங்க. நான் எடுத்த உன் வேலையை தானே செய்யறேன், இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறேன், கொள்கிறேன், எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பூரியில் வந்து அந்த நதிக்கரை இருக்கும், அந்த இடத்துல போய் இதெல்லாம் யோசிப்பாரு. யோசிச்சுட்டு நடந்து வந்துனே இருக்கும்போது கூடவே ஒரு பாதங்கள் பார்த்து கொண்டே இருப்பார். ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவார். கூடவே வழியா கிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு, அப்ப இனிமேல் நான் வந்து எல்லா வேலையும் செய்வேன், கிருஷ்ணா கூட வராதுன்னு சொல்லும் போது அப்பொழுதுதான் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் வந்து சொல்வார், ரொம்ப வருத்தப்படி நீ கேட்டதால் நான் வெளியே வந்து நடக்கிறேன். இவ்வளவு காலங்கள் நான் வந்து
என் பாதங்களுக்கு மேல் உன் பாதங்களை வைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்தேன், அதனால் உன் பாதங்களுக்கு வழி இல்லாமல் இருந்து கொண்டிருந்தது. இந்திரத்யுமா, என் மேல் சந்தேகப்பட்டு விட்டால் நான் விலகிதான் ஆக வேண்டும். நான் சந்தேகம் என்னைக்குமே இருக்கவே கூடாது. ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு, ஏன் சந்தேகம் வருது உங்களுக்கு கேட்கும்போது, ஆமா கிருஷ்ணா நான் என்ன பண்றது நான் சொல்லும்போது தான் என் பெருமான் வந்து அர்ஜுனனுக்கு உரைத்த உரையை மறுபடியும் சொல்கிறார். இது எல்லா அடியார்களும் அவர்கள் மனதில் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் நன்றாக யோசித்து பாருங்கள். நாம் நன்றாக இருக்கும் பொழுதும், எல்லாம் இருக்கும் போது கொள்ளும் பொழுதும், எல்லா கோவில்கள் கஷேத்திரங்களும் போய் கொண்டு வரும் பொழுது ரொம்ப கடினமான காலம், வேற எங்கேயுமே ஒரு பதில் கிடைக்காத ஒரு நேர காலகட்டத்தில் தான் நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த பிரார்த்தனா முதல் உள்ள வருவீங்க. அதை எம்பெருமானோட நேரடியாக ஐக்கியமாகுவீங்க. அந்த சக்தியோடு நீங்க வந்து ரொம்ப உறவாட ஆரம்பிப்பீங்க. அவர் உங்களிடம் நேராக பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் சில விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும். சில பாடங்கள் தானாக குறைய ஆரம்பிக்கும். சில கேள்விகளுக்கு வேறு வழியாக பதில்கள் வர ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நாம் கஷ்டத்தில் கொண்டு இருக்கும் பொழுதுதான் மட்டும் நாம் ஆகுத்தவர். கொஞ்சம் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் மாறி நம்மளோட கைகளை உதவமாக இருக்கும் பொழுது, பலமுறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய கைகளைகள் நீங்கள் ஜெயித்து கொண்டு வரும்பொழுது உங்களோட மாயை கூட வந்துவிடும், கர்வம் ஏறிவிடும், மற்றவர்கள் இறக்கமாக ஏராளமாக பார்க்க தோன்றும். என் வேலைக்கு அவர்கள் இருக்க வேண்டும் என்று தோன்றும் பொழுது ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்படுது. நமக்கு லட்சுமி கடாட்சம் வந்து வளர்த்தி கொண்டே போய்கொண்டே இருப்பாங்க. பக்தியில் லைட்டா தூக்கி வைக்க அடிச்சிடுவோம், அப்படியே போயிடுவோம். ஆனா மறுபடியும் இந்த வாக்கியம் கிடைக்காது. மறுபடியும் கஷ்டம் வருவோம், கிருஷ்ண பரமாத்மா வருவாரான்றது அந்த நேரம் தான் தெரியும் தவிர, ஆனால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா நம்மளுடையே இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் வழி தீர்த்து கொண்டே இருப்பார். அர்ஜுனா, உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும்போது, வேற யாரும் உதவாத ஒரு சூழல் இருக்கும்பொழுதுதான் பூர்ண அவதாரம் பண்ணா முழுமையாக இருக்க முடியும். எனக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல, உங்க கூட வந்து வேலை செய்யணும்னா, ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளி கூட இருக்கணும்னா மற்ற தொழிலாளிகளை விட்டு அவரை மட்டும் கவனிக்க வேண்டும், அதுக்கு உண்டான ஒரு காரணம் இருக்கணுமே. எல்லோரும் பார்ப்பது போல அவனை பார்த்து விட்டால் அப்புறம் வந்து வேலை இல்லையே. அவனுக்கு ஏதோ ஒரு இயலாமை இருக்கணும், அவனுக்கு ஒரு உறவு வகையாக இருக்க வேண்டும். அந்த வேலையை அவன் ஒழுங்காக செய்ய ஆரம்பித்து விட்டால் மறுபடியும் முதலாளி அந்த வேலை இல்லை, முதலாளி நவுந்து விடுவார், நகர்வுகளை விட்டுதான் ஆக வேண்டும். அதே போல்தான் நாம் அனைவரும் நம் கஷ்டகரமான காலத்தில் இருக்கும் பொழுது கொள்ளும் பொழுது பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா நம்முடைய இருத்துக் கொண்டு நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கூடவே இருந்து கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் இருக்கும் பொழுது எப்படி முடிவு தெரியாது. மணிக்கட்டிகள் முழுவதும் நீர் நிறைந்து இருந்தாலும் அந்த ஒரு வெயிலை தாக்கம் வரும்போது எப்படி விட்டு எரிகிறது, அதே போல்தான் அவர் செய்யும் ஒரு ஈரைகள் எல்லாம் நம்மை வந்து உணரதான் முடியும் தவிர வேற யாருக்கையுமே எந்த விஷயமும் நீங்க பேசவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சக்தியோடு நாம் இருந்து கொண்டு இருக்கும் போது இப்பேற்பட்ட கஷ்டங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவர் இல்லை என்றால் அந்த கஷ்டம் நமக்கு வேறு வகையாக வர வேண்டிய ஒரு கஷ்டம். பயங்கரமான அடி விழுந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போக வேண்டிய இடத்துல தலைக்கு ஒரு தலைப்பாயோடு போகும் போது நமக்கு வேற மாதிரி ஒரு பிரச்சனையை காண்பித்து விட்டு முழுமையாக நம்மை மீட்டெடுத்து கிருஷ்ண பரமாத்மாவோட பெரிய விஷயம் என்ன என்றால் அந்த பிரச்சனையை தீர்க்கும் பொழுது நமக்கு ஒரு மகா ஐஸ்வர்யத்தை தந்து விடுவார். அந்த ஐஸ்வர்யம் வரும்போது கண்டிப்பாக லட்சுமி கடாட்சம் வரும்போது, லட்சுமி தேவி தாயாரோட சுரூபம் வரும்பொழுது மாயை வரதான் செய்யும். அந்த மாயை வரும்பொழுது நம் வாழ்க்கையில் பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த முன்னேற்றம் இருக்கும் பொழுது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது முழுமையாக முழுக்க உங்களோட ஒரு முடிவாக தான் இருக்கும். அந்த இடத்துல பெருமாள் கைவிட்ட கிருஷ்ண பக்தி நன்றாக இருந்தா சாமியை கும்பிட்டோம், நல்லா வளர்ந்த நீ பணக்காரனாயிட்டா கிளம்பு. அதே போல் இன்னொரு ரெடியா இருக்காங்க, அவங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். கிருஷ்ண பக்தி நன்றாக வந்து நல்லா முன்னேறேன் எல்லாம் செய்தேன், அதனோடும் பலன்களை எல்லாம் எடுத்து மறுபடியும் கிருஷ்ண சேவையை நான் ஈர்த்துக் கொண்டு மறுபடியும் கிருஷ்ணன் பாடலே வாழ்ந்து கொண்டேன் என்று அடியார்களுக்கு வாழ்க்கை வேற மாதிரியாக அமையும். இது நம் பிரார்த்தனா முதல் பல அடியார்கள் இன்றும்
பின்பற்றிக் கொண்டு வருகிறார்கள். வாழ்க்கையில எவ்வளவு முன்னேறினாலும் என்ன மாற்றங்கள் அடைந்தாலும் கொண்டாலும் தன்னை அறியாமல் இந்த கிருஷ்ணாவோட ஐக்கியமாக்கிக் கொண்டு அப்படியே இந்த பக்தியில் இருந்து கொண்டு பெரிய பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அவர்கள் இருந்து கொண்டே இருந்தாலும் தன்னடக்கமாக அந்த கிருஷ்ணாவோடு ஐக்கியமாக்கிக் கொண்டு தசம பாகம் என்பது தாங்கள் சம்பாதிக்கும் ஒரு பங்கின் ஒரு பாகத்தை அவர்கள் எடுத்து இங்கிருந்து அன்னதானத்திற்கும் கைகரியத்திற்கும் அவர்கள் பங்கை கொடுத்துக் கொண்டு இந்த ஸ்தாபனத்தை இன்னும் பெரிதாகி கொண்டு வரும் சூழ்நிலை அப்பேற்பட்ட மகாஜன் குருநாதர் வளர்த்தி வந்ததை இன்றும் நாம் அப்படியே வழிநடையாக நடத்தி செல்கிறோம். சந்தேகமே இல்லை. அப்பேற்பட்ட ஸ்தாபனத்தில் மறுபடியும் இந்த கதையை ஏன் சொன்னேன் என்றார். அந்த இந்திரதீப கதையை சாமி விளக்கி சொன்னாரு. இப்படிதான் இருக்கும். கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கோம், கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய பெரிய கஷ்டம் நினைச்சதோ உன் கூட நான் முழுமையாக இருக்கிறேன், உன்னிடம் மட்டும் நான் இருப்பேன், உன்னிடம் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். உனக்கு புரியாது, ஏன்னா மற்ற பிரச்சனைகள் நீ யோசிச்சே இருப்பேன், உனக்கு புரியாது. ஆனால் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன், மற்றவரிடம் கையேறும் வகையாக உன்னுடைய தலைமுடியும் நான் விட மாட்டேன். இது சத்தியம் என்ற வார்த்தையை பெருமான் கொடுத்திருக்கிறார். இதை பல அடியார்கள் நிரூபிக்க காட்டிருக்கிறார்கள். அதே போன்று நம் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா அடியார்களும் அதே போன்ற வாழ்க்கையில் ஒரே ஒரு மகாமந்திரம் தான், கோவிந்தா என்கிற மகாமந்திரத்தை வைத்துக் கொண்டு அனைவரும் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு எண்ணத்தோடு என்ன பிரச்சனை வந்தால் கிருஷ்ணாடி இருக்கிறார் என்றுடன் நீங்கள் இருக்கும் வரை கவலை இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் இருக்கும் வரை கவலையே இல்லை, சந்தித்து விடுகிறேன் என்ற வைராக்கியத்தை ஜெயிக்க வேண்டும். போராட்டங்கள் நமக்கு தோல்விகள் பல வகையாக வரும். கூடவே இருந்து கொண்டு பழிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். அது கஷ்டம், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண போனா சத்தியம் கண்டுபிடிக்க முடியாது. நம்மன்னு விட்டுருக்க கிருஷ்ணா, யாரெல்லாம் என்ன செய்யறாலும் செஞ்சுட்டே போட்டோம். உன் சித்தம், உன்னுடைய பொருள் நான் நீ எப்படி தூக்கி போடுறது யோசிச்சு பாருங்க. அவரே யார் யார் எப்படிப்பட்டவங்க எல்லாம் உங்களுக்கு காண்பித்து விடுவார். காண்பித்து விட்டு கிருஷ்ண பரமாத்மா பெரிய அமைப்பு என்ன என்றால், இப்பேற்பட்டவர்கள் உன்னை சூழ்ந்து இருக்கிறார்கள், யாரிடமும் எந்த முகத்தையும் காட்டாத, நல்லபடியா சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே வாழ்றவங்க கூட அப்படியே வாழ்ந்து கொண்டே வா, நான் உன்னை காப்பாற்றிக் கொண்டே வருவேன். அவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன நன்மையோ தண்டனையோ எதுவோ மகா புத்திமான் அவனுடைய படைப்பு, அவனுடைய ரகசியத்தை ஆராய வேண்டிய வேலை நமக்கு இல்லை. எனக்கு இப்படி செஞ்சுட்டான், அவன் இப்படி செஞ்சேன், ஆகணும் கிருஷ்ணா, அவனுக்கு ஒன்றும் நடக்கலையே, எனக்குலாம் துரோகம் செய்ய நல்லா வாழ்றானே, இதெல்லாம் நாம யோசிக்கவே கூடாது. ஒரு நாளுமே கிருஷ்ண பக்தியில இருந்துட்டோம் வைக்கா, சந்தோஷமா இருக்காங்களா, ஜாலியா இருக்கோம். கிருஷ்ணா உன்னை வீட்டு நினைச்சா சந்தோஷமா இருக்கானா, உன்னோட இருக்க நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்வேன் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். யார் யாருக்கு எம்பெருமான் எங்க என்ன வைத்திருக்கார் என்று ஆராயும் அறிவு நமக்கு இல்லை. மனிதனாக இருக்கும் பொழுது மனிதனாக மட்டுமே வாழ வேண்டும். இப்படி செய்து விடுவேன், நான் அப்படி செய்து விடுவேன், என் சக்தி என்ன தெரியுமா, நான் நினைத்தாலும் செய்வே தெரியுமா, இப்படி கங்கணம் கட்டணம் பழைய பல பேருக்கு பிரார்த்தனை முதல் வந்துட்டு போயிருக்காங்க, தும்பே எல்லாம் போயிருக்காங்க. குருநாதர் அவருடைய மறைவுக்கு அப்புறம் இங்கே ஒரு சிலவங்க திடீர்னு என்று குருநாதன் எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார், அவனுக்கு செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நீ செய்வது சரியில்லை, உங்களுக்கு பேசுறாருன்னா அவரை வச்சு பேசிக்க. இந்த ஸ்தாபனம் குருநாதர் ஸ்தாபனம் கிடையாது, இது கிருஷ்ண பரமாத்மாவின் ஸ்தாபனம். ஏகமான அவர் எங்க அப்பாவும் இப்ப சொல்லுவாரு, ஆசாமி என்றும் சாமி ஆனது கிடையாது, ஆகவும் முடியாது. நாம் அனைவரும் உங்களுக்காக ஒரு வாதியாரோட நிலையில இருந்து இங்கிருந்து இந்த கோரிக்கையை எடுத்து வைக்கும் போது போதுண்டவர வேற எதுவுமே கிடையாது. அப்பா எங்க எப்பவுமே சொல்லுவ ஒரு வார்த்தை, டேய் எல்லாரோட காலுக்கு வழியா இருக்கும் செருப்பாதான் நம்ம இருக்கணும், செருப்பா இருக்கணும், எல்லா பிரச்சனையும் எடுத்து செருப்பு தலையில வச்சுக்க முடியாதா, செருப்பா இருந்தா செருப்பு அழகு, அது அங்கதான் இருக்கணும். நீ என்றும் எம்பெருமான பாடங்களுக்கு செருப்பாக தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வைத்துக்கொள். பல பேரோட சுமைகளை தாங்கிக் கொண்டு நாம் அங்கே எம்பெருமான சேர்ப்பு வேலையை செய்ய வேண்டும். முதலுக்கும் சந்தோஷமும் இன்பமும் அவர் நீ அதை பற்றி யோசிக்க வேண்டிய ஆராய
இதெல்லாம் என் கீழே ஏன் சொல்றாங்க எனக்கு அப்ப தெரியாது, சும்மா ஏதோ சொல்லிருக்காரு நம்ம யோசிச்சோம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் எம்பெருமான் தருவார் என்றதும், குருநாதர் வந்து இப்படி ஒரு புரிவார் என்றதும், அவர் சித்தமாக தான் என்று ஏற்றிக் கொள்கிறேன், அவர் போன்ற பிச்சை என்றுதான் என்று ஏற்றிக் கொண்டு இதை கைங்கரியத்தை செய்து கொண்டு வர வேண்டும். ஆகவே அடியார்கள் நான் நன்றாக மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் கஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நன்றாக ஒரே விஷயம் தெளிவாக மனதில் ஏற்றிக் கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னா சத்தியமா நம்ம கூட மட்டும்தான் இருப்பான் என்ற நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்க. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது இது பண்றது. நிறைய பேர் இங்க வராங்க, ஏதோ புதுசா ஒரு பரிகார சாமி யூடியூப்ல பார்த்தேன், நீ செய்யலாமா சார், செஞ்சுக்கணும் சாமி வழிடுவாரு. ஆமா, அவர் ஏதோ பெருசா புது வகையான ஒரு பிரார்த்தனை செய்யவே அப்படி என்று முழுமையாக உங்களிடம் இருக்கும் சர்வ ஔஷதம் என்பது போல கோளுக்கும் ஜபமானே அந்த கோவிந்தா என்கின்ற மகாமந்திரத்தில் எல்லா பரிகாரங்களும் எல்லா செயல்களும் அனைத்துமே அதில் சேர்ந்து விடும். அப்பேற்பட்ட இது அந்த உபதேசம் பெற்ற பிறகு நீங்கள் அதை வைத்து ஜெபித்தாலே போதுப்படுகிறது, வேற ஒன்றும் பெருசா யோசிக்க வேண்டாம். அதை மீறி வேற ஏதாவது உங்கள் பரிகாரங்கள் தேவை, ஒரு ரட்சை தேவை, ஒரு பாதுகாப்பு தேவை என்றால் அங்கிருந்தே உங்களுக்கு உத்தரவு நேராக வரும். இதை செய்து கொள்ள வைத்துக் கொள்வதை புரிந்துகொள், நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற வார்த்தை வரும். அதை மட்டுமே பின்பற்றிக் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் ஒரு வகையான பிரார்த்தனையும் பரிகாரம் புதுசா வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் வந்து வேடிக்கை பார்த்து செல்லவே வேண்டாம். ஒரே வகை ஒரு தலையான ஒரு கொள்கை என்று வாழ்ந்து கொண்டே வாருங்கள். நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக என்பதற்கான ஒரு வழியையும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் காட்டி தருவார். ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, இந்த எண்ணத்தோடு இந்த வைராகியத்தோடு இந்த வைராகியம் நம்மோடு கிருஷ்ணா எல்லா வகையிலும் என்னோடு இருக்கும் நீங்கள் இனி வரும் காலங்கள் எங்களோடையே இருந்து கொண்டு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்றால் ஸ்ரீதேவி பூதேவி கூட வந்து விடுவார்கள். மகாலட்சுமி கடாட்சமும் என்னோடு இருக்கும். அந்த கடாட்சத்தோடு சகல ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் உண்டு. எங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு என்றும் உங்கள் கைங்கரியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு கிருஷ்ண பக்தியிலேயே உழுது கொண்டு எவ்வளவு பெரிய வாழ்க்கை கிடைத்தாலும் வாரம் ஒரு முறை இங்கே வாழ்ந்து அமர்ந்து கிருஷ்ணாவுடன் கைங்கரியம் செய்து கொண்டு சந்தோஷமாக அடியார் கூட்டத்தோடு ஐக்கியமாக்கி கொண்டு நல்ல கதைகள் நல்ல விஷயங்கள் பேசிக்கொண்டு சந்தோஷமாக வீட்டிற்கு சென்று ஒரு சாதாரண வாழ்க்கை, சிம்பிள் லிவிங் ஹையர் திங்கிங். கிருஷ்ண பக்தி என்பது மிக உயர்ந்த உன்னதமான ஒரு எண்ணமான ஒரு வாழ்க்கை. அதற்கு தேவை ஒரு சாதாரண வாழ்வுதான். அடுத்த வாரம் அந்த மாயாப்பூர் என்ற இடத்தை பற்றி நான் சொல்கிறேன். அங்க எப்படி வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து கிருஷ்ண பக்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நேரமாகிவிட்டது. ஆகவே இந்த சங்கல்பத்தோடு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மோட அந்த மகாசுரூபமான கிருஷ்ண பரமாத்மா கண்டிப்பாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார். இனி எல்லா பிரச்சனைகளும் விடிவுகாலம் உண்டு, ஒரு மாற்றம் உண்டு, ஒரு முன்னேற்றம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்துடன் நாம் அனைவரும் அடுத்த கூட்டு பிரார்த்தனைக்கு செல்வோமாக. அடியார்களே, வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காத ஒரு மகா பாக்கியம் கூட்டு பிரார்த்தனை அமர்வதுதான். உங்களை போன்று ஒவ்வொரு அடியார்களும் இங்கே அமர்ந்து கொண்டு ஒரு கிருஷ்ண பரமாத்மாவின் அம்சமாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அவங்கவுங்க வீட்டில் உட்கார்ந்து குடும்பமாகவும் சரி தனியாகவும் சரி பல முறை ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஜாம ஜபத்தை. அப்பேற்பட்ட ஜபத்தை ஜபிக்கும் அடியாரோடு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கும் அங்கே சொல்லும் ஓரா என்ற வார்த்தை சரீரத்தை சுத்தி இருக்கும். அது ஒரு பாசிட்டிவான ஒரு சக்தி. அதை போன்று இருக்கும் அடியாரோடு சேர்ந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் நம்மளுடைய மன வலியையும் கோரிக்கைகளையும் முன்வைக்கும் பொழுது அவருக்கு வேற வழி கிடையாது. எதற்கு வந்து இங்க நம்மோட தான் இருந்து ஆக வேண்டும். அவர் நினைத்தால் சாதிக்க முடியாத சாதித்து தருவானே என்பது போல் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வருது. அவர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கோவிந்த நாமமும் சரி கூட்டு பிரார்த்தனையும் சரி மனதார சிந்தனை வேறு எங்கும் சிதறிடாமல் முழுமையாக அவர்களை அர்ப்பணித்துக் கொண்டு கூட்டு பிரார்த்தனையில் மனதை முழுமையாக இறக்கிக் கொண்டு கிருஷ்ணாவிற்கு மாற்றத்தை தர வேண்டும், கிருஷ்ணாவிற்கு மாற்றத்தை தர வேண்டும் என்று எனக்கு ஒரு முன்னேற்றம் வந்தால் நான் அதை அந்த முன்னேற்றம் என்ன செய்ய போகிறேன் கிருஷ்ணா, உனக்கு நான் மனதில்
இதை கைப்பேறு செய்ய போகிறேன் என்ற வைராமியத்தோடு நாம் அனைவரும் சேர்ந்து பூஜை செய்ய வேண்டும். இந்த எண்ணத்தோடு அடியார் அனைவரும் அடுத்து கூட்டு பிரார்த்தனை செல்வோமாக. கூட்டு பிரார்த்தனையின் பொழுது யார் யார் என்னென்ன கோரிக்கைகள் வைத்திருக்கிறது, மனதில் இருக்கும் பாரங்கள், பிரச்சனைகள், சொல்ல முடியாத நோய்கள், வெளியே சொல்ல முடியுமோ சொல்ல முடியாத கஷ்டங்கள், வெளியில் சொன்னால் அவமானம் என்று தெரியும், இருந்தால் அதையெல்லாம் மூடி மறைத்துக் கொண்டு முகத்தில் எந்த ஒரு கஷ்டத்தையும் காட்டாமல் சிரித்துக் கொண்டே கிருஷ்ணா என்ன ஆகுமோ தெரியாத இருந்தாலும் மனதார பிரச்சனைகள் வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது, மனிதர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது, அடியார்களே இந்த தருணத்தை முக்கியமாக இந்த ஒரு நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிசயமும் அற்புதமும் உங்களுக்கு காத்திருக்கின்றது. அதை நீங்கள் தான் அங்கிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக தான் அந்த பிரார்த்தனா மந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒருவரால் நியமிக்கப்பட்ட இடமும் கிடையாது, உருவாக்கப்பட்ட இடமும் கிடையாது. முழுமையாக எம்பெருமானின் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஒரு ஸ்தாபனத்தில் அமர்ந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை ஜெபிக்கிறீர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட ஒரு ஸ்தாபனத்தில் அமர்ந்து கொண்டு ஜெபிக்கும் நீங்கள் வேற என்ன சிந்தனையும் இல்லாமல் முழுமையாக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு உங்கள் கோரிக்கைகளை வைத்து இவ்வளவு காலங்கள் நாம் சாதித்ததை அதையும் வந்து வைத்துக் கொள்ளுங்கள். எவனையவனோ டக்கர் அடிச்சா எனக்கு இழுத்துறதுக்கு சாதிச்சிருக்கிற கிருஷ்ணனான நன்றி சொல்ல வேண்டும். முதலில் நன்றி சொல்ல வேண்டும். எம்பெருமானிடம் இனியும் வருவார்கள், வந்து கொண்டே இருக்கட்டும். என்னன்னா செய்யணும் செய்யட்டும். கோவிந்தா ஒரே ஒரு மந்திரம், அடிச்சோம் ஜெயிச்சோம். இந்த எண்ணமும் முதலில் மனதில் வைத்துக் கொண்டு கூட்டு பிரார்த்தனை செல்வமாக. கிருஷ்ணா.